எங்க நம்ம போன வெற்றி எக்ஸிபிஷன் பிடிச்சிச்சா உனக்கு? இது எங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நாங்கள் போயிருந்த பல்லடம் எக்ஸிபிஷன், அப்புறம் வந்து டிமார்ட்டோட விளாக் ரெண்டையுமே மர்ச் பண்ணி போட்டிருக்கிறேங்க. எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா வெற்றி ரொம்பவே வந்து எங்களை நச்சிக்கிட்டே இருந்தான். அதனால வேறு வழி இல்லாமல் தான் போனோம். இருந்தாலும் போனதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம சூப்பராக அந்த ஃபால்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதோட லைட்டிங் வந்து உண்மையுமே வாவ் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் யாராவது பல்லடம் ஏரியாவிலேருந்து இந்த எக்ஸிபிஷனை விசிட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டு 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருக்குமே 150 அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும்போது 150யா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 150 ஒன்ஸ் ஃபுல்லாக என்ட்ரானது உடனே பார்த்தீங்கன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. 150 வர்த்து தான் அப்படின்னு தோணுச்சு. வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. அது 2 ஃபால்ஸ் செட்டப்பு, அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை, அப்புறம் செல்ஃபி கேமரா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே டோட்டலாக வந்து 2 ஃபால்ஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க. 1 வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சது, இது வந்து செகண்ட் ஃபால்ஸு. இது கொஞ்சம் பெருசு, நம்மளோட கேமராலேயே இது கவர் ஆகலைன்னா பார்த்துக்கோங்களேன். இதில் வந்து இந்த பிளிங்கிங் லைட் மாதிரி இருந்தது, அதில் கலர் கலராக லைட் இருந்தது. அப்புறம் எல்லா தூரியுமே இருந்தது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு எக்ஸிபிஷன்னா என்னென்ன பார்ப்போமோ, ஜெயிண்ட் வில்லு, கொலம்பஸ், அந்த மாதிரி எல்லா ஒரு தூரியுமே இருந்தது. இதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக நம்ம பே பண்ணி தான். அப்போதானே யாராவது போகணுன்னா டீட்டெயில் தெரியும். நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். வெற்றிக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை எந்த இதுலேயுமே விளையாடுறதுக்கு. அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. எல்லா எக்ஸிபிஷன் மாதிரி தான், எல்லா ஷாப்ஸ்லேயுமே ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ அங்கே எதுவும் ஷாப் பண்ணாமல் பக்கத்தில் வந்து ஸ்மார்ட் பஸ்ஸாக இருந்துச்சு. அங்கே அவனுக்கு ஒரே ஒரு டாய் மட்டும் வேணும்னு சொன்னான். அதை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் போன டிமார்ட் ஷாப்பிங்கு. இங்கே எதுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் போனோம். இந்த கிளாஸ் பாட்டில் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பால் வாங்குறோம் இல்லைங்களா, எங்களுக்கெல்லாம் 10:30 அந்த மாதிரி தான் பால்காரர் வர்றாரு. ஸோ அந்த மில்கை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே தான் வந்து அதை காய வைப்பேன். ஸோ அதனால கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் கண்டமினேட் ஆகாதில்ல, அதுக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு டிமார்ட்லேயே ரொம்ப பிடிச்ச செக்ஷன்னா இந்த கிளாஸ் அண்ட் செராமிக் செக்ஷன்னு சொல்லுவேன். எப்போ போனாலும் வாங்குறேனோ இல்லையோ எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பேன். இந்த பவுலெல்லாம் வந்து செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவுலுமே வந்து அந்த கிளாஸ் கண்டெய்னருமே சூப்பராக இருக்கும். கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக விசிட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஆயில் கண்டெய்னர் அதுவும் கிளாஸில், அப்புறம் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 200 ருபீஸ் போட்டிருந்தது. சரி ஒன்று மட்டும் வாங்கி பார்க்கலாம், வேர்த்தாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் கண்டெய்னரும் ஸ்ப்ரே பாட்டிலும் வந்து எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால் மவுண்டட் மிரர் ஒன்று வாங்கியிருந்தோம். நம்ம வாஷ்ரூமில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று. இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து நல்லாவே இருக்குது. சாப்பாடெலாம் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாலுமே கெட்டு போகிறதில்ல. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம சார் வந்து டாய் செக்ஷன் நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே அவனுக்கு எல்லாமே வாங்கணும்னு ஆசை, எதையுமே. ஆமாங்க, ஃபைனலாக போலீஸ் காரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டார். இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் மாடல் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிச்சு. 700 ருபீஸ் போட்டிருந்தது. ஆனால் ஸோ அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சென்ட் பண்ணி ஷேர் பண்ணு. பாய் பாய்.